வணக்கம் நண்பர்களே. மேஷ ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கும்? அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்களான அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம், இவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்றால், ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார் மேஷ ராசிக்கு. அதாவது லாபத்தில் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால இவங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள், திடீர் வேலை வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால் பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் ஏற்படும். 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய அல்லது வேலைகள் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். மேலும் உங்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதாவது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்துக்கு செல்கிறார். அதனால் உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை ஏற்படும். அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு 10ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து காரியங்களும் நல்ல வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு சனி பகவான், அதாவது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஓரளவு விரயத்தையும் கொடுப்பார் சனி பகவான். உங்களுக்கு மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் விரையாதிபதியாக வர்றதுனால அவர் உங்களுக்கு கண்டிப்பாக விரயத்தையும் கொடுப்பார். ஆகவே நீங்கள் இந்த வருடம் சென்று வழங்க வேண்டிய ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் அது பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்தில் அமைந்துள்ள அக்னீஸ்வரர் மற்றும் குரு பகவான், அங்கு குரு பகவான் யோக குருவாக உங்களுக்கு அமர்ந்துள்ளார். அங்கு நீங்க சென்று வழிபட்டால் இந்த வருடம் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும்.